அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம், மதிய வணக்கம். மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு மக்களே. சூடு, அதாவது அனல் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதே போல் அன்பார்ந்த உறவுகளை, அடுத்த மிக முக்கியமான எச்சரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் தொற்று. நம்ம இந்த நாட்களில் யுத்தம் அப்படின்ற ஒன்றால் நம்ம பெருசாக இதை கண்டுக்கிறதே இல்லை. நார்மலாக கழிவள்ளி அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம், சரியா? ஆனால் மிக பெரிய அளவில் ஒரு பாதிப்பை உருவாக்கி இருக்குது இந்த நாட்களில் எபோலா வைரஸ். அதே போல தான் ஒரு பக்கம் வைரஸ், இன்னொரு பக்கம் வெப்பம். நம்மளுக்கு இப்போ பர்சனலாக ஒவ்வொருத்தர் சொல்லும்போது தான் தெரிய வருது எத்தனை மரணம், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர் அட்மிட் ஆகிருக்காங்க, எத்தனையோ பேர். சில பேர் அதான் ஹாஸ்பிட்டலில், சிலர் ஜஹரா ஹாஸ்பிட்டலில் தலை சுற்றி விழுந்தது, மயக்கம் போட்டு விழுந்தது, உடல் சோர்வடைந்தது, இந்த மாதிரி பல இன்னல்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. காரணம் வெப்பம். இப்போ ரீசெண்டாக கூட நான் உங்களுக்கு போட்டிருப்பேன், நெதர்லாந்தில் 5000 தாண்டி போகுது. ஜெர்மனிலையும், ஜெர்மன், ஃப்ரான்ஸ், நெதர்லாந்து, இந்த மாதிரி யூரோப் நாடுகள் மிக பெரிய அளவில் ஒரு பாதிப்பு. ஆனால் அந்த பாதிப்புக்கு காரணம் என்றது 2-3 தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அவங்கள்ட்ட ரூமில் ஏசி இல்லை, ஹீட்டர் தான் இருக்குது, வெளியிலையும் சூடு. அதே மாதிரி அங்கே டெம்பரேச்சர், சூரியனுடைய நெருக்கம் ரொம்ப கம்மியாக, அதிகமாக இருக்கிறதால நெருக்கம் உலகத்தோட ரொம்ப அதிகமாக இருக்கும், பூமியோட அவங்க இருக்கக்கூடிய அந்த பக்கம். அதனால் பார்த்திங்கன்னா அதிகமான பாதிப்பு, அதிகமான அந்த அனல் இருக்குது. ஆனால் இங்கே நான் வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணுறேன், சரியா? இங்கே இப்போ நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணின டைம் சரியாக 12 மணி. நான் அந்த வீடியோ போடுவோம்னு எடுத்துகிட்டு கடைசியில் போட கிடைக்கல. வேறொரு வீடியோ ஒன்று வந்துச்சு அவசரம், அதை நான் அந்த ஈராக்குடைய பிரச்சனை வீடியோ போட்டுட்டேன். அன்பாத உறவுகளே, இந்த சூழலில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சரியாக மதியம் 12 மணிக்கே 51 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்துச்சு, சரியா? தயவு செய்து ரொம்ப கவனம், பாதுகாப்பாக இருங்க வெப்பத்திலேருந்து. அதே மாதிரி முடிந்த வரைக்கும் சமூக இடைவெளியை தொடர்ந்துமே பேணுங்க, கவனமாக இருங்க. அல்லாஹூ அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். 12 மணி 51 டிகிரி செல்சியஸ் வெப்பம். எப்படி வெயில் பார்த்தீங்களா? செம்ம வெயில் மக்களே, ரொம்ப கவனமாக இருங்க. ஆபத்து ஆபத்து ஆபத்து. இந்த எல்லா பக்கமும் ஃபுல்லாகவே கண்ணாடியெல்லாம் ஃபுல்லாக சேவ் பண்ணியிருக்குது. அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இந்த ஏசியை குறைச்சி வச்சுருக்கேன். இல்லாட்டி என்ன செய்கிறதுனா, ஏசி ஒன் பண்ணி, என்னோட இந்த வண்டியில் இருக்குது பார்த்திங்கன்னா ஏசி மேக்ஸ், அதை ஒன் பண்ணுறது. இந்த மாதிரி ஏசி மேக்ஸ் ஒன் பண்ணி தான் சத்தம் பேசுகிறது குறைவாக தான் கேட்கணும்னு நினைக்கிறேன், அந்த காற்று சவுண்டுக்கு. இப்படி தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், 51 டிகிரி செல்சியஸ் வெப்பம். சரி, எத்தனை மணி? 12 மணி 9 நிமிடம். மாயமில்லை, மந்திரமில்லை. பாருங்க, ரொம்ப கவனம் மக்களே, கவனமாக இருங்க. வெயிலோடைய தாக்கம் உச்சம் அதிகமாக இருக்குது நாட்கள். அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதைய அலையுங்கள் 0742-800800. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். உதிரம் கொடுப்போம், உயிரை காப்போம். குவைத்தில் எதிர்வரும் 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை குவைத்துடைய ஜாபரியா இரத்த வங்கி ரட்டவீர் வெக்கமுத்துவ குவைட் ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் மதியம் 2 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் இந்த இரத்த தான முகாம் இருக்குது. ஒரு துளி உதிரத்தால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். உங்களுடைய விடுமுறை அந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் விடுமுறையாக வெளியில் போகிறீங்களா இருந்தால் உங்களுடைய அந்த நாளை
இந்த ஒரு இரத்த தானத்துக்காக ஒரு சிறு நேரம் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். அதே போல் உங்களுக்கான ஒரு சான்றிதழும் கிடைக்கும். நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முதல் 7 மணி வரைக்கும் குவைட் இரத்த தான முகாம் ஜாபரியா.